ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவீனா யூனிவர்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கொத்தமல்லி சட்னி. அது வெங்காயம் தக்காளி இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 7 வரமிளகா, ஒரு 3 டீஸ்பூன் கொத்தமல்லி, 3 டீஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு நல்லா உளித்து தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே நம்ம 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சங்கல சைஸ் புளி எடுத்து வச்சுட்டு அது கூட ஒரு கட்டு கொத்தமல்லியை நல்லா கழுவி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் உளுந்து, நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து 3 டீஸ்பூன் உளுந்தை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க வர கொத்தமல்லியும் போடணும். வர கொத்தமல்லியும் போட்டுட்டு அது கூட நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, பூண்டு, வரமிளகா, எலுமிச்சை சைஸ் புளி, இது எல்லாம் போட்டு நல்லா வணங்கணும். அது கூட இதை கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வணக்கணும். இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வணக்கி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் அந்த வீடியோவில் காட்டல. அது நல்லா அந்த எண்ணெயை வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் போடணும். கொத்தமல்லியும் போட்டு நல்லா வணக்கி, அது எப்படி சொல்கிறது, நல்லா அந்த தண்ணி உப்பு போட்டு தண்ணி பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நல்லா வணக்கிட்டு அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைக்கிட்டு அது கூட எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இது சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.